லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு அரசு விஓஓ அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு சம் அப்டேட் வந்து வந்தது. வயது வரம்பை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் புதியதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துட்டு வந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னா இப்போ விண்ணப்பிக்கலாம். புதுசாக 6 மாவட்டங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாவட்டங்களுக்கான அப்ளிகேஷனும் கொடுத்துருக்கேன். அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் விண்ணப்பிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். அவங்களே அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில். அதையே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 6 மாவட்டங்களுடைய அப்ளிகேஷன் லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோனுடைய எண்டில் கடைசியில் போய் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு மாவட்டத்தினுடைய பிடிஎஃப்பில் இருக்கிற டீட்டெயிலை உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். அதன்படி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. நான் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல போகிறது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அறிவிப்பு வெளியானது விழுப்புரம் மாவட்டத்துங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 15/10/2025 மாலை 5:45 மணிக்குள்ளாக இதை வந்து கடிதம் மூலம் நேரடியாக நீங்கள் என்ன பண்ணணும், வட்டாட்சியர் அலுவலகத்தில் எடுத்துன்னு போய் கொடுத்துடணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. பதவியின் பேர் வந்து பார்த்தோன்னா கிராம உதவியாளர்கள், சிறப்பு கால ஊதியம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்ன மாவட்டம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, வட்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விளக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஆல்ரெடி விண்ணப்பித்தவர்கள் மறுபடியும் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். எல்லா அப்ளிகேஷனுமே இது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதால் அவர்கள் மீண்டும் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் திரும்ப விண்ணப்பிக்க தேவையில்லைன்ற அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்க வேண்டாம். இன்னொன்று வந்து இது வந்து வயது வரம்பு 42 அதிகரித்தாங்க இல்லையா, அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அப்ளையே பண்ணலை. ஒரு 18 வயசு ஆகிருக்கு, இது அப்ளை பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து 21 வயசு இருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியுங்க. சரியா? ஓகே. நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் இது போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்கள், அப்ளிகேஷன் டவுன்லோட் ஃபார்மேட் அப்ளிகேஷன் பிடிஎஃப்பில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்க, இது போல் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதை ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் எடுத்து இதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, உங்களுடைய பேருங்க, தமிழில் அண்ட் இங்கிலீஷ், ஆதார் நம்பர், கணவர் பேர், வயது, சரியா, தந்தை அல்லது கணவர் பேர், அப்புறம் விண்ணப்பிக்கும் கிராமம், எந்த ஊருக்கு விண்ணப்பிக்கிறீங்க, என்ன வட்டத்தில் விண்ணப்பிக்கிறீங்க, முகவரி என்ன, அஞ்சலக எண் கொடுத்துருக்காங்க, தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, தேசியம், மதம், சாதி, இது போல் வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துட்டான். கரெக்டாக இங்கே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காவல்துறை வழக்கு எதுவும் இல்லை, மிதிவண்டி ஓட்டத்திலே லைசன்ஸ் இருக்கணும், மாற்றுத்திறனாளிக்கான அதுக்கான ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் லைசன்ஸு, விண்ணப்பதாரர்கள் விதவியா, முன்னுரிமை, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியல, கொரோனா காலத்தில் வந்து தேர்ச்சி பெற்றவரா, 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவரா, இது போல் விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆம் இல்லை அது போல் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி ஒரு கவரில் போடுவீங்க. அந்த கவரில் வந்து அட்ரஸ், அதாவது வட்டாட்சியர் அலுவலகம் அவங்களுடைய அட்ரஸ்ஸு இதில் போட சொல்லும். அதுக்கு உள்ளே ஒரு கவர் வச்சு அதில் ஸ்டாம்ப் போட்டி அதில் உங்கள் அட்ரஸ் எழுதி கொடுக்கணும். டபுள் கவர் கொடுக்கணும், ஒரு கவர் உள்ளே வைக்கணும். அந்த கவர் தான் உங்கள் வீட்டுக்கு வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல் தாங்க டவுன்லோட் பண்ணணும் அப்ளிகேஷனை. சரி, அந்த மாவட்டத்தினுடைய நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள். சரி, இதுதான் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அந்த டிஸ்ட்ரிக்டில் என்றைக்கு லாஸ்ட் டேட்டில் அதிலே வந்துருச்சு. சரி, அப்ளிகேஷன் தான் வருது. அதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷனுங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வேக்கன்சி எத்தனைன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
கீழே இருக்கிற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது. சரியா? ஓகேங்க. அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதனுடைய நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் எப்போன்றதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் லாஸ்ட் டேட் மாறுபடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து விருதுநகருக்கு. ஓகேவா? அதே போல் ஈரோடு டிஸ்ட்ரிக் கொடுத்துட்றேன். இது போல் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்லேயே இருக்கும். சரி, ஈரோடு இது நோட்டிஃபிகேஷனு. அந்தந்த ஊருக்கு தனித்தனி கொடுத்துட்டான். சரியா? எல்லாம் ஃபார்மேட்டு ஒன்று தான். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தனியாகவே வந்து டவுன்லோட் ஆகுதுங்க. சரியா? இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டும் லிங்க் கொடுத்துருக்குங்க. அதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து கொடுக்குறேன். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சி மாவட்டங்க. திருச்சி மாவட்டத்துக்கும் வந்து ஃபைல் வந்து கொடுத்துட்டாங்க. இதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கோயம்புத்தூர். சரி, கோயம்புத்தூர்லேயும் அழகாக கொடுத்துட்டா பாருங்க. அப்ளிகேஷன், அவங்களுடைய ஃபைல்ஸு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் வந்து ஒரே டிஸ்ட்ரிக்டினுடைய அப்ளிகேஷன், சரியா, டிஸ்ட்ரிக் வைஸ் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது போல் ஒரு 6 டிஸ்ட்ரிக்டான லிங்க் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, இந்த 6 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க அப்ளை மிஸ் பண்ணவங்க இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கு பிறகு திரும்ப இதுக்கு வீடியோ போட்டுட்ருக்க வேணாம். சரியா? மற்ற டிஸ்ட்ரிக்ட்காரங்க நோட்டிஃபிகேஷனை எப்படி நம்ம டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். இதுதாங்க எல்லா டிஸ்ட்ரிக்டினுடைய நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டு டோட்டலாக. சரியா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கடலூர் இருக்குது, இப்போ கோயம்புத்தூர் நான் சொன்னேன் இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக் ஓப்பன் ஆகும். இந்த டிஸ்ட்ரிக்டில் புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். சரியா? இங்கே ஒரு டிஸ்ட்ரிக் ஓப்பன் பண்ண 3 டாட் லைன் இருக்கும். இங்கே நோட்டீஸ்னு இருக்கும். இந்த நோட்டீஸில் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ண கீழே வந்து ரெக்யூர்மெண்ட் இல்லை கேரர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ், இது போல் எதுனா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா அது உள்ளே தான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரி, இது போல் இப்போ வந்து நான் ரெக்யூர்மெண்ட் கிளிக் பண்ணுறேன்னா இதில் வருது பாருங்கள். இதில் வந்து அப்ளிகேஷன், இன்வைட், வில்லேஜ் அசிஸ்டண்ட், எந்த தாலுக்கா, இது போல் வந்து கொடுப்பாங்க. அதில் போய்ட்டு அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இந்த டோட்டல் ஆல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இது எல்லா மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு அப்டேட்டுகள் இந்த வெப்சைட்டில் கொடுத்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டமும். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் லிங்க் இருக்குங்க. டெலகிராமில் எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுத்துட்டே இருப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப் லிங்க்கு. இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுன்னா டிஎன்இடி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 1794 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு. இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு 10th ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஒயர்மேன், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரிக்கல், சரி, இது போல் ஜாப்க்கு எடுக்கிறாங்க. 2/10/2025 லாஸ்ட் டேட்டு. இதுக்கு வீடியோ நான் முன்னாடியே போட்டேங்க. வீடியோ வந்து முன்னாடியே போட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். இது போல் இம்பார்ட்டண்டான விஷயங்கள், ஒரு சில பிடிஎஃப், இது போல் விஷயங்கள் எல்லாம் நேரடியாக டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் டெலகிராமில் வந்து இது போல் வந்து நோட்டிஃபை கொடுத்துருவேன். இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.